வணக்கம் நண்பர்களே, உங்கள் கற்பகம் விருச்சிகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஆடி மாதத்தில் தான் அவர் குபேந்திரன் கிட்ட வட்டிக்கு கடனை வாங்கி தான் அவருடைய கல்யாணத்தை பண்ணுவார். அதனால் அந்த ஆடி மாதத்தில் ஒரு சின்ன ஒரு இது 3 ரூபாய் காயினு, அப்புறம் ஒரு மஞ்சள் துணி. இதில் இந்த 3 ரூபாய் காயினை நம்ம இதில் வச்சு முடிச்சு மாதிரி கட்டி நம்ம பெருமாள் கிட்ட வச்சு நம்ம சாமி கும்பிட போகிறோம். ஆக்சுவலாக இது எதுக்கு பண்ணுறோன்னா, குபேரன் கிட்ட கடன் வாங்கி தான் பெருமாள் கல்யாணம் பண்ணிப்பார். ஆடி மாதத்தில் தான் அவர் போய் குபேரன் கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கி அவர் கல்யாணம் பண்ணிப்பார். அந்த ஆடி மாதத்தில் அந்த முடிச்சு நம்மளும் கட்டி சாமியாண்ட வச்சு நம்மளும் பூஜை பண்ணி இந்த முடிச்சை நம்ம எப்போ பெருமாள் கோயில் திருப்பதிக்கு நம்ம போகிறோமோ இந்த இதை என்னுடைய அதான் பெருமாளுக்கு நம்ம அவருடைய கடனில் நம்மளும் ஒரு சின்ன தொகையை நம்ம கொடுத்து இது பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக இது நம்ம பண்ணுறது எதுக்குன்னா, நம்மளுடைய கடன் எதுவாக இருந்தாலும் சரி அது அடையும். பெருமாளுடைய கடனில் ஒரு சின்ன தொகை, அவர் பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தொகையை நம்மளும் அடைக்கிற மாதிரி அது ஒரு ஐதீகம். இது என்னுடைய ஃப்ரெண்டு திருப்பதியில் இருக்காங்க. அவங்க எப்போவுமே வருஷம் இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். என்கிட்ட சொன்னாங்க. நான் மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ போடுறப்பா இது பண்ணுங்க. நம்மளுடைய இது நம்மளுடைய நம்பிக்கை தான் வச்சு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்பி நம்ம இதை செய்கிறோமோ, பெருமாளுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை நான் அவருக்கு வச்சு அவருக்கு என்னுடைய நம்பிக்கையை வச்சு நானும் அவருக்கு ஒரு சின்ன தொகையை குபேரனுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டு இதை முடிச்சு கட்டி பெருமாளாண்ட வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு இதை நம்ம திருப்பதிக்கு போகிறப்ப அவருடைய உண்டியல் எடுத்துன்னு போய் சேர்த்துடணும். அவ்வளோதான்ப்பா. ஒரு சின்ன ஒரு இது தான். இதை நம்ம முடிச்சு கட்ட போகிறோம். நாராயணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை நான் உனக்கு கொடுக்குறேன். என் கடனையும் தீர்த்து வைப்பாய் நாராயணா. நாராயணா கோவிந்தா. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இப்போ அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பெருமாளாண்ட வச்சிடலாம். வேண்டிட்டு நம்ம வச்சிடுவோம். அவ்வளோதான். ஓம் நமோ நாராயணாய. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இது ரெண்டாவது டிப்ஸுப்பா. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கண்டிஸ்டியை போக்குறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. ஆக்சுவலாக கண்டிஸ்டி எப்படி இருக்கும், எப்படி இருக்குதுன்றதை நம்ம இப்போ கண்ணெதுக்கே நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்கள், ஒரு கண்ணாடி பவுலு, கண்ணாடி கிளாஸ். இந்த கண்ணாடி கிளாஸில் நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் எதுக்கு காட்டுறேன்னா, உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இதில் ஒரு ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு போட்டு நான் வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா உப்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உப்பு ஃபுல்லாக பொங்கி வெளியில் வரைய வந்திருக்கு. இது பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டு. உப்பு பொங்கி வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெளியில் வந்தாலே இது நம்மக்கிட்ட இருக்கிற கண்டிஸ்டியை இது ஈர்த்து வெளியில் எடுத்துகிட்டு வெளியில் இது இழுத்துக்குதுன்றது தான் உண்மை. இதை இதை பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம மாற்றலாம். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் மாற்றலாம். இப்போ நான் வெளியூர் போயிருந்தேன். நான் வீட்டுக்கு பார்க்குறேன். ஒரு வாரமாக இருந்துச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிஸ்டியை அப்படியே ஈர்த்துக்கக்கூடிய சக்தி இந்த கல்லுப்புக்கும் தண்ணிக்கும் இருக்குது. இப்போ இதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம எப்படி தண்ணி ஊற்றி வைக்குதுன்றதை இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ப்ளைனாக கிளாஸ், அந்த கிளாஸை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இதில் வந்து ஃபுல்லாக கிளாஸில் ஃபுல்லாக முக்கால்வாசி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இப்படி வச்சிட்டோம். இதில் வந்து கல்லுப்பு ஒரு கைப்பிடி நம்ம போட்டுறோம். போட்டு இதை வச்சுட்டு இதை வந்து நம்ம வீட்டு ஹாலில் எங்கே மெயினான இடமோ அந்த இடத்துல இதை வச்சிடணும். கண்டிஸ்டி எதுவாக இருந்தாலும் இந்த கல்லுப்பு தண்ணி வந்து அப்படியே ஈர்த்துக்கும். இதனோட சக்தி நீங்கள் பார்த்தீங்க அந்த வீடியோ தான். இது எப்படி தண்ணி கல்லுப்பு வந்து அப்படியே ஈர்த்துக்குச்சுன்றதே நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இதை நான் திரும்ப வைக்கிறேன். இந்த தண்ணிக்கு அவ்வளோ சக்தி இருக்குப்பா. இதை நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். கண்டிஸ்டி எந்த டிஸ்டியாக இருந்தாலும் சரி, நமக்கு வர கெட்ட சக்தி எதுவாக இருந்தாலும் சரி, யாராவது கெடுதல் நினச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க, கெட்ட சக்தி எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த கல்லுப்பு தண்ணிக்கு இருக்குது. இதில் வேணும்னா நீங்கள் ஒரு லெமன் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். 3 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம மாற்ற நமக்கு இருக்கிற அந்த கெட்ட வைப்ரேஷன்லாம் அதை வெளியில் எடுத்துகிட்டு நல்ல சக்தியை நம்ம வீட்டுக்குள்ளே நம்மக்கிட்ட வச்சுருக்கோம். இப்போ வந்து அடுத்தது வந்து இந்த சுருள் பட்டை. இந்த சுருள் பட்டையில் வந்து அவ்வளோ நிறைய விசேஷங்கள் இருக்குது. இது ஒரு சின்ன ப்ராசஸ்ஸு. படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசலில் கரெக்டாக என்ட்ரன்ஸில் வாசலில் போட்டு விட்டுருங்க. எப்படின்னா இதான் வாசலில் இந்த சைடில் இந்த ஓரத்தில் போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் மேட்டை போட்டு வச்சுருங்க. இதை போட்டுட்டு நைட்டு போய் படுத்து தூங்கிடுங்க. காலையில் எழுந்து அந்த கல்லுப்பை சுத்தமாக தொடச்சி எடுத்து ஷிங்கில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அடுத்தது அதை நம்ம வந்து அன்னைக்கு வீடை பெருக்கி நம்ம கல்லுப்பு போட்டு வாசலில் வைக்கிறோமோ அன்னைக்கு வீடை நல்லா சுத்தமாக மஞ்சள் தண்ணி தெளித்து கொஞ்சம் பன்னீர் விட்டு நம்ம வந்து வீடை தொடச்சி எடுத்துடணும். தொடச்சி முடித்ததுக்கப்புறமா இந்த சுருள் பட்டை இருக்குங்க இல்லையா, இந்த சுருள் பட்டையை நல்லா மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சி வச்சுக்கங்க. இதை வெளி வாசல்லேருந்து உள்ளே நம்ம வீட்டை பார்த்தா மாதிரி ஊதி விடணும். ஒரு அரை ஸ்பூன் வச்சிங்களேன், அரை ஸ்பூன் எடுத்து இப்படி நம்ம கைக்குள்ளே வச்சுட்டு ஊதி விட்டுடணும். நம்ம ஊதி விட்டோன்னா அந்த கெட்ட சக்தியெல்லாம் கல்லுப்பு நம்ம போட்டதால் கெட்ட சக்தியெல்லாம் வீட்டிலேருந்து வெளியில் போயிடும். இந்த சுருள் பட்டைக்கு பெரிய விசேஷங்கள்லாம் இருக்குது. வீட்டில் இருக்க கெட்ட சக்தியை அகற்றிட்டு நல்ல சக்தியை எடுத்துகிட்டு வரும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரும், வீட்டில் ஐஸ்வர்யம் வரும், கடன் பிரச்சனை தீரும். இந்த சுருள் பட்டையை நீங்கள் இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன், அதில் நீங்கள் பர்ஸில் வைக்கிறது எல்லாமே வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து இந்த சுருள் பட்டைக்கு நம்ம வீட்டில் ஊதி விட்டேன்னா நல்ல வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே வரும். இப்போ நான் காலையில் இந்த வேலையை நான் செய்கிறேன். காலையில் நம்ம வீடை பெருக்கி தொடச்சிட்டு இந்த சுருள் பட்டையை நம்ம ஊதி விட்டோன்னா நல்ல வைப்ரேஷன். நீங்கள் வீட்டில் உட்காரும்போது உங்களுக்கு நல்ல ரியாக்ஷன் நல்லா தெரியும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கற்பகம் விருட்சகம் சேனலுக்கு உங்களுடைய வரவேற்புகளை நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நன்றிப்பா.